இங்க காட்டுக்கு நடுவுல இருக்கிற வீட்டுல சூனியக்கார கிழவி அவ ஆட்களை வச்சு ஊருக்குள்ள இருந்து குழந்தைங்களை தூக்கிட்டு வந்து அவங்களோட இடத்துல வச்சு பலி கொடுக்குறாங்க. இப்படி பலி கொடுத்த குழந்தைங்களோட சடலங்களை எடுத்துட்டு வந்து அதே காட்டுக்குள்ள புதைக்கிறாங்க. புதைச்சிட்டு இருக்கும் போது ஊர்க்கார ஒருத்தன் பார்த்துட்டு வேகமா ஓடி போய் தலைவர் கிட்ட அதை பார்த்ததை சொல்றான். அப்ப தலைவர் அவரோட வேலைக்காரனை கூப்பிட்டு சூனியக்கார கிழவிய கட்டி இழுத்துட்டு வர சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் அந்த சூனியக்காரி இருக்கிற இடத்துக்கே போறாங்க. சூனியக்காரி உட்கார்ந்த இடத்துல இருந்து பொம்மையை திருகிறா. பார்த்தா அதுல ரெண்டு பேத்துல ஒருத்தன் அங்கேயே இறந்து போயிடுறான். இன்னொருத்த எப்படியா தப்பிச்சு வந்து நடந்தது தலைவர் கிட்ட சொல்றான். தலைவர் என்ன பண்றது தெரியாம ஊர்க்காரங்களை கூட்டிட்டு ஒரு சாமியார் கிட்ட போறாரு. அந்த சாமியார் ஊர்க்காரங்க கிட்ட, நீங்க ரொம்ப தாமதமா வந்துட்டீங்க, அந்த சூனியக்காரிக்கு பல மடங்கு சக்தி இருக்கிறது மட்டும் இல்லாம சாகவரம் இருக்குன்னு சொல்றாரு. இதை கேட்ட தலைவர் வேற வழியா இல்லையான்னு கேட்க, அப்ப சாமியார் ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு சொல்றாரு. சூனியக்காரி கிளவியை அழிக்கத்தான் முடியாது, ஆனா அடைச்சு வைக்க முடியும்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க பிளான் போட்ட மாதிரியே தலைவர் கொஞ்சம் பேத்த கூட்டிட்டு சூனியக்காரி இருக்க இடத்துக்கே போய் அவங்களோட ஆட்கள் எல்லாத்தையும் கொல்றாங்க. அடுத்து சூனியக்காரி வெளியே வர்றதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் மறைஞ்சு நின்று அந்த சூனியக்காரி வெளியே வந்ததும் கோணிப்பைய தலையில போட்டு அதே இடத்துல கொலை பண்ணிடுறாங்க. சாமியார் சூனியக்காரியோட ஆத்மாவை ஒரு பொம்மையில வச்சு அடைச்சு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மரத்துல வச்சு ஆணி அடிச்சிடுறாரு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான சூனியங்கள் மேல நம்பிக்கை இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.